டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸா இருந்தாலும் சரி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்ப கன்ஃபியூஷனான சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? கரண்ட் அஃபேர்ஸ் தான். நியூஸ் பேப்பர் ஃபுல்லா படிக்கணுமா, இல்ல மந்த்லி மேகசின் படிச்சா போதுமா, இல்ல 1 இயருக்கு படிக்கணுமா, இல்ல அதுக்கு மேலேயுமே படிக்கணுமா, நியூஸ் பேப்பர்ல இருந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்கும். இன்னொன்று, நம்ம எவ்வளவுதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சாலும் நம்ம படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் வருமா, வராத கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி நம்ம அட்டன் பண்றது, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கிறதுன்றதுலயே நமக்கு பெரிய மன உளைச்சலே ஏற்படுத்தும். இது எப்படி நான் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்குமே, இப்போ டிஎன்பிசி குரூப் 4 அண்ட் குரூப் 2 எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 10ல இருந்து 13 கொஸ்டின் கிட்ட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வருது. இப்போ மோஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா யூனிட் வைஸ்மே லாஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் வார்த்தை சேர்த்து விட்டாங்க. நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுட்டும் நம்ம சிலபஸ் படிக்கவும் முடியாது, கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுதான் ஆகணும். சரி, ஓகே, எப்படிதான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டீட்டெயிலா சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு இது உங்களுக்கு எங்கேயாச்சும் யூஸ் ஆகுதான்னு கண்டிப்பா பாருங்க. இப்போ டிஎன்பிசில ரீசெண்டா நடந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 10ல இருந்து 13 கொஸ்டின் 14 கொஸ்டின் வரைக்கும் கூட வந்திருக்கு. பட் ஆனா நீங்க ப்ரிப்பேர் பண்றப்ப மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். 14 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 14 கொஸ்டினுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், 14 கொஸ்டினுமே நான் படிச்சிருக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு ஃபர்ஸ்ட் வராங்க. பிகாஸ் ஏன் சொல்றேன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயுமே நம்ம அதை ஆழமா படிச்சிருப்போம். அதை நம்ம படிக்கிறது அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். அது படிக்கிறது எங்க இருந்து வருதுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அது எங்க இருந்து வருதுன்னே தெரியாது. வேர்ல்டு ரிலேட்டடாகவும் கேட்கலாம், இந்தியா ரிலேட்டடா கேட்கலாம், தமிழ்நாடு ரிலேட்டடா நமக்கு தெரியாத ஊர்ல இருந்து கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ற மனநிலைக்கு வராதிங்க. 13 கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அதுல ஒரு 7-8 கொஸ்டின் உங்களால போட முடிஞ்சாலே, 7-8 கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டாலேயும் அதுவே கரண்ட் அஃபேர்ஸ்ல பண்ற நல்ல ஸ்கோர். டிஎன்பிசில டாப் ரேங்க் எடுத்தவங்க கூட கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எல்லா கொஸ்டினும் அவங்களுக்கு தெரிஞ்சுதான் போட்டிருப்பாங்க, எல்லா கொஸ்டினும் அவங்களுக்கு ஃபுல்லா தெரியும், எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் அவங்க படிச்சிருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு எங்கேயோ ஒரு நாள் கேட்டிருக்கலாம், எங்கேயோ மூலியமா டிஸ்கஸ் பண்றோம் பார்த்துக்கலாம், அவ்வளவுதானே தவிர அதை முழுக்க அவங்க படிச்சிருப்பாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு டேக்கு அவங்களுக்கு போட்டது கரெக்டா வந்திருக்கு, அவ்வளவுதான். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்குமே ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க, மினிமல் மெட்டீரியல் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதான் உங்களால ரிவிஷன் பண்ண முடியும், அதான் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய இருக்கு, நிறைய படிச்சும் கம்மியான மார்க் தான் இருப்பாங்க. நம்ம கம்மியா படிச்சாலேயும் நிறைய படிச்சவங்களுக்கு ஈக்குவலா ஸ்கோர் பண்ணிடலாம். எப்படின்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்குமே ஒரே ஏரியால திரும்ப இருந்தா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். அது எந்த மாதிரினா, இப்போ ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், அப்போ முக்கியமான டேஸ், அதுக்கப்புறம் அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி வரும்னா தமிழ்நாடு அண்டு இந்தியா லெவல்ல இருக்க சோசியல் இஷ்யூஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் அதிகமாகும். நம்ம இந்த மாதிரி முக்கியமான ஏரியால இருந்து கொஸ்டின்ஸ் ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் டோட்டலா படிக்காம சில முக்கியமான ஏரியால மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சோம்னாலும் ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இதெல்லாம் படிக்கணும்னு எங்களுக்கே தெரியும், அது எங்க இருந்து படிக்கிறது தான் பெரிய சிரமம். அதான் இப்ப பார்ப்போம். ஏன்னா இது எல்லாமே படிக்கிற முக்கியமான சோர்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் நியூஸ் பேப்பர் தான். நியூஸ் பேப்பர் டெய்லி நம்ம கட்டாயமா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அது ஃபாலோ பண்ணாம நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போகவே முடியாது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பொதுவாக எல்லாமே என்ன சொல்றாங்க, மந்த்லி மேகசின் படிங்க, ஒவ்வொரு இன்ஸ்டியூட்ல இருந்து போடுவாங்க. ஆனா அந்த மந்த்லி மேகசின் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இப்ப சங்க 360 இருக்கும், அதுவே 300 பக்கம் இருக்கும். 300 பக்கத்தை படிச்சு முடிக்க நமக்கு 1 மாசம் ஆயிரும். அப்படி பார்த்தா நம்ம ஒவ்வொரு மாசமும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் புக்கு மட்டும் தான் படிச்சுக்கிட்டு இருக்கே தவிர வேற எதுவுமே படிச்சுக்கிட்டு முடியவே முடியாது. அதனால அந்த மாதிரி மந்த்லி மேகசின்ல ரொம்ப ஸ்டார்டிங்லயும் ரொம்ப அதிக பேஜஸ் உள்ளது, ரொம்ப அதிகமா கொடுத்துருக்கிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. அது நம்மளால படிச்சு முடிக்க முடியாது. அதை படிச்சு முடிக்க கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேலே ஆயிரும். ஸோ சிம்பிளா நியூஸ் பேப்பர் டெய்லி ஃபாலோ பண்ணுங்க, அதை நோட்ஸ் எடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் விடுற தமிழரசுன்ற மேகசின் இருக்கு, அதை நீங்க வாங்கிப்பாங்களே, ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் ரொம்ப டீட்டெயிலா இருக்கும். அது போக முன்னாடி உள்ள ஸ்கீம்ஸுமே எப்படி இப்போ ஃபாலோ ஆகி போய்க்கிருக்கு, பயனாளர்களோட எண்ணிக்கை எந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு, அந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெற்றிருக்கு, அந்த மாதிரி ரொம்ப டீட்டெயிலா போட்டிருப்பாங்க. அது நல்லா இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பொறுத்த வரைக்குமே திட்டம்ன்ற ஒரு புக்கு வெளியிடுறாங்க, மந்த்லி மேகசின். அதுவுமே கம்மியான பக்கம் தான் இருக்கும். அதுலயுமே நிறைய இந்த படம் அவங்களோட இதெல்லாம் நம்ம ஃபுல்லா விட்டுட்டு பார்த்தோம்னா நமக்கு ஸ்டடி பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப கம்மியான பேஜஸ் தான் வரும். அதை ஃபாலோ பண்ணாலேயும் ரொம்ப ஈஸியா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் ஓகே, பட் ஆனா அது நியூஸ் பேப்பர் எப்படி படிக்கணும்ன்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே நியூஸ் பேப்பர் படிக்கிறதுல எதெல்லாம் நமக்கு தேவையான படிக்கிறத விட எதெல்லாம் நம்ம படிக்க கூடாதுன்றதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கிரைம் நியூஸ், அதுக்கப்புறம் சினிமா நியூஸ், அப்புறம் பொலிட்டிக்கல் நியூஸ், இந்த மாதிரி நம்ம அது பக்கத்துமே போகவே கூடாது, அதெல்லாம் வரவே வராது. இன்னொன்று என்னன்னா, நம்ம எலெக்ஷன் டைம் வரனால மேக்ஸிமம் நியூஸ் பேப்பர்ல முக்கால்வாசி பக்கம் இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் பத்தி தான் ரொம்ப அதிகமா இருக்கும். அது டோட்டலா அவாய்ட் பண்ணி. இன்னொன்று என்னன்னா, நமக்கு இந்த கிரைம் நியூஸ் நம்ம ஏரியா பக்கம் நடந்து பார்த்தோம்னா அதை படிக்க ரொம்ப ஆர்வமா இருக்கும் நமக்கு. அதை சும்மா ஹெட்லைன் மட்டும் படிச்சு அடுத்தடுத்து நம்ம டயத்தை மாத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம மொத்த நியூஸ் பேப்பர் படிக்க எடுத்துக்கிற டைமும் 20-30 நிமிஷத்துக்குள்ள தான் எடுக்கணும். ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம 2 மணி நேரம் படிச்சு ஃபுல்லா நம்ம லாஸ்ட் பக்கத்துல படிச்சுக்கிட்டே போவேன் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணாங்க. மொத்தமே 30 நிமிஷத்துக்குள்ள ரொம்ப கம்மியா வச்சுக்கோங்க. நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம எடுத்தோடனே
நமக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க, அதை ரீட் பண்ணுங்க. 2வது என்ன பண்ணுங்க, அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. 3வது என்ன பண்ணுங்க, முக்கியமா இதுதான் பண்ணணும். நீங்க நம்ம எதெல்லாம் நீங்க முக்கியம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒரு சின்ன தனியா கான்டெபிஸ்க்கு நோட் போட்டு அதெல்லாம் நோட்ஸா மேக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நோட்ஸா மேக் பண்ணி வச்சா மட்டும்தான் பின்னாடி ரிவிஷன் பண்ண யூஸ்ஃபுல் ஆகும். நீங்க மற்றபடி நான் கான்டெபிஸ் டெய்லி படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இதுதான் காரணமா இருக்கும். நீங்க என்ன முக்கியம் நினைக்கிறீங்களோ அதை வந்து ரீட் பண்ணிட்டு 2வது சின்ன சின்ன பாயிண்ட்ஸா உங்களுக்கு புரியுற மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த ரிவிஷன் பண்ணவே முடியும். நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து எடுக்கிற நோட்ஸ் எப்படி இருக்கும்னா, நியூஸ் பேப்பர்ல இருக்க அப்படியே நம்மளோட நோட்ஸ் இருக்கவே கூடாது. ரொம்ப ஷார்ட்டா இருக்கணும். அதை பார்த்தா மொத்தமே 4-5 பேர் இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி என்ன பண்ணுவோம், ஸ்கீமை பத்தி எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். முக்கியமா ஸ்கீம் என்ன இருக்கணும், அது ஸ்கீம் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க, எந்த டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுது, அது எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, இப்பெல்லாம் எந்த டேல கொண்டு வராங்க கூட கேட்கறாங்க, அதையும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம்னால பயனாளராக இருக்க போறவங்க யாரு, இந்த மாதிரி மொத்தமே 4-5 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீங்க சிம்பிளா எடுத்து வச்சாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து எடுத்து வைக்கிற நோட்ஸ் வந்து எனக்கு எடுத்து வச்சா அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு வாரம் கழிச்சு அந்த ஒரு வாரம் எடுத்த நோட்ஸ் வந்து ஃபுல்லா ரிவிஷன் பண்ணுங்க. அது அப்படியே இங்க ரிவிஷன் பண்ணி பண்ணி வர வர வந்து 4 வாரம் முடிஞ்சோடனே 1 மாசம் ஆனோடனே அந்த ஃபுல் 4 வாரத்துக்கு எடுத்த ஃபுல் நோட்ஸையும் வந்துட்டு ரிவைஸ் பண்ணிப்பாங்க. ஏன்னா நோட்ஸை வந்து ரிவைஸ் பண்ணி வச்சாதான் நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து ஞாபகம் வரும். இல்லாட்டி நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும், எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும், அதுக்கான ஆன்சர் என்னன்னு நமக்கு கண்டிப்பா தெரியாது. நம்ம பார்த்தா மட்டும் தெரிஞ்சா மட்டும் வந்து போதாது, நம்ம கரெக்டாக எக்ஸாம் ஹாலில் அதை போடணும். அதான் ரொம்ப முக்கியம். நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சு அதை ரிவைஸ் பண்ணா மட்டும் தான் எக்ஸாம் ஹாலில் போய் உங்களால் போடவே முடியும். அப்புறம் எல்லாருக்குமே எனக்கு பெரிய டவுட் என்னன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ஓகே, அது எத்தனை மாசத்துக்கு படிக்கணும், எத்தனை வருஷத்துக்கு படிக்கணும்ன்றதான் பெரிய டவுட்டாகவே இருக்கும். இன்னொன்று, நமக்கு இப்போ எக்ஸாமுக்கு கிட்ட வந்து ஒரு 6-7 மாசத்துக்கு மேலே தான் இருக்கு. இப்போ வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் 1 இயருக்கு முன்னாடி இருக்கிறது கூட கேட்பாங்க. நீங்க ரீசெண்டாக நடந்த பிபி எக்ஸாம், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2026 பிப்ரவரியில் எக்ஸாம் நடந்திருக்கு. பட் ஆனால் அதில் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, 2023-24 நடந்த ஸ்டாட்டிக் டேட்டாவை தான் கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்டாட்டிக் டேட்டா பொறுத்த வரைக்கும் 1 இயர் இல்லை 2 இயர்ஸ் பேக்ல நடந்தது கூட ஸ்டாட்டிக் டேட்டாவை நீங்க எடுத்து வச்சதை ஆல்ரெடி போட்டுருந்ததை நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழியுமே கிடையாது. ஸ்டாட்டிக் டேட்டா அந்த மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்கீம்ஸ்லாம் நமக்கு பழசுல இருந்து கேட்கலாம் செய்வாங்க கரண்ட் அஃபேர்ஸ் வந்து, அதையும் பார்த்தா ஆகணும். அப்போ நம்ம இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் போய் நியூஸ் பேப்பர்லாம் நம்மளால படிச்சு அதெல்லாம் நோட்ஸ் எடுக்கவே முடியாது. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க, இதுக்கப்புறம் பாருங்க. 2வது வந்து இந்த நான் சொன்ன திட்டம், தமிழரசு மேகசின்லாம் லாஸ்ட் 1 இயர்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போ வந்து மார்ச் ஆகுதுன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஜூன்ல இருந்து 2025 ஜூன்ல இருந்தே நம்மளோட வெப்சைட்லயே, தமிழ்நாடு வெப்சைட்லயே அபிஷியலா கொடுத்துருக்காங்க. ஜூன்ல இருந்தேவும் நீங்க அது ஒரு மாசம் கூப்பிட்டாலும் ஒதுக்கி அதுக்கான நோட்ஸ் தனியா எடுத்துக்கிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நீங்க பழைய நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும் அந்த மாதிரிலாம் அதை யோசிக்க வேணும். இதுக்கப்புறம் இன்னைக்கு இருந்து நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சு நோட்ஸ் எடுக்க ஆரம்பிங்க. யூஸ்வலா 1 இயர் நியூஸ் பேப்பர் வந்து படிக்கணும் கட்டாயம். பட் ஆனால் இதுக்கப்புறம் நம்ம டைம் இல்லாதனால இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க, நியூஸ் பேப்பர் அதோட போகும். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதைப்படி இதைப்படி அப்படி படிங்க இப்படி படின்னு சொல்லி எல்லா பக்கம் போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பண்ணவே பண்ணாது, ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. அப்புறம் நம்மளோட எக்ஸாம் டயத்துல வந்து எல்லா யூடியூப்லயும் போடுவாங்க கம்பைலேஷன் வீடியோ, அதாவது லாஸ்ட் நடந்த புக்ஸ் எழுத ஆத்தர்ஸ் பேரு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்குது, இந்த மணிக்கு வந்து கம்பைல் பண்ணி மொத்தம் 1 hour வீடியோ, ஒரு 2 hours வீடியோ அந்த மணிக்கு மொத்தமா இருக்கும். வித் ஷார்ட்கட்டோட கூட போடுவாங்க. நம்ம அந்த மாதிரி தான் கொஞ்சம் படிச்சுட்டா கூட அதுல ஒரு 2-3 கொஸ்டின் வந்துடும். நம்ம ஏற்கனவே ஃபாலோ பண்ணது நமக்கு கொஞ்சம் தெரியும். எக்ஸாம் கிட்டக்கு வந்தோடனே அந்த மாதிரி வீடியோஸ் வரும். அது ரெண்டே நம்ம மேட்சப் பண்ணி பாக்குறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் போடலாம். ஸோ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நினைச்சு வந்து எல்லாத்தையும் படிக்கணும்னு நினைச்சு நம்மளோட சப்ஜெக்ட் தான் நம்மளோட கோர். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆடட் தான். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா எடுத்து படிக்கணுமே தவிர கரண்ட் அஃபேர்ஸை மட்டுமே படிக்கிறது ரொம்ப தப்பு. அதனால சப்ஜெக்ட் கோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பயப்படாதீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் கடைசியில் வந்து மொத்தம் கம்பைலேஷன் வீடியோ வரப்போ அதே நம்ம பார்க்குறப்ப வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சே நம்ம போட்டுடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சு நம்புறேன். அடுத்தடுத்து என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போடலாம்னு சொல்லி கண்டிப்பாக போடுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்து அதை போடுறதுக்கு ட்ரை பண்றேன். தேங்க்யூ.